உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வேலுண்டு வினை இல்லை. இந்த மந்திரத்தை கேட்கும் பொழுது எங்க இருந்தாவது மயிலோ வேலோ உங்க முன்னாடி வந்துடும். நீங்களும் பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கீங்க. இது உண்மைதானா சார்? இந்த மகாமந்திரம் வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தன் உண்டு கவலை. இதை மனமுருகி யாரு உண்மையாலுமே முருகனை நினைச்சு சொல்றாங்களோ அந்த உறுப்பை பாதுகாக்கிறதுக்காக நம்மளுடைய அருளாளர்கள் என்ன பண்ணாங்க, கவசம்னு ஒன்று உருவாக்குனாங்க. கண்ணுக்கு தெரியக்கூடிய எல்லா கவசமும் என்னைக்கோ ஒரு நாள் காணாம போயிடும். மந்திரமயமாக முருகனுடைய கவசம், முருகனுடைய ஒவ்வொரு வேலும் ஒவ்வொரு அங்கத்தை காக்கட்டும்னு சண்முக கவசம் பாடினால் இருதய நோய் நீங்கி ஹாஸ்பிட்டல்ல இருந்தவர் இருதய நோயினால ஆப்ரேட் பண்றாங்க, கடைசி ஸ்டேஜ்னு சொல்றாங்க. வெளியே உட்காந்து சண்முக கவசம் தான் பாடினாங்க. மகாபெரியவர் சொல்றார், வெளியே போய் தேடி தேடி போய் சாப்பிட்றோம், நிறைய சினிமாவுக்கு ஸ்பெண்ட் பண்றோம், இந்த கேளிக்கை எல்லாம் குறைச்சிட்டு உனக்கு போக மிச்சம் இருக்கிறதுல ஒரு பங்காவது அடுத்தவனுக்கு கொடுங்கிறார். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி பண்றோம்? காஞ்சி மகாபெரியவர் அதான் சொல்றாரு, துன்பத்துக்கு எது காரணம்? கடவுள் தான் கதினும் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கூட அவங்க பிரச்சனை தீர்ந்த மாதிரி தெரியலையே சார். அடுத்தடுத்த நாள் இன்னும் பிரச்சனை அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கான தீர்வு கிடைக்கலையே சார். முருகனை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை வருது. இந்த பக்தியில, ஆன்மீகத்துல, முருக வழிபாட்டுல என்ன தெரியும் அப்படின்னா, ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் முருகருடைய யுகம் ஆரம்பிச்சிருச்சு. முருகரை பத்தி நிறைய பேர் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முருகரை நிறைய பேர் வணங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே முதல்ல இருந்து ஆரம்பிச்சு வச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல ஆன்மீக சொற்பொழிவாளர்கள். அதுல முக்கியமானவர் தான் விஜயகுமார் சார் அவர்கள். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வேலுண்டு வினை இல்லை, இந்த ஒரு மந்திரம் இப்ப எல்லா இடத்துலயும் ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நம்ம சொல்ற மாதிரிதான் ரொம்ப வைரல் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன், நீங்க இந்த மந்திரத்தை கேட்கும் பொழுது எங்க இருந்தாவது மயிலோ வேலோ உங்க முன்னாடி வந்துடும். நீங்களும் பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கீங்க. இது உண்மைதானா சார்? சாஸ்வதமான உண்மைங்க. அதாவது சமீபத்தில் இது கிட்டத்தட்ட பல மில்லியன் வியூஸ் போச்சு. நிறையா பேர் கேட்டாங்க. நிறையா பேர் இப்போ தான் ஒரு பேச்சில் சொல்லிட்டு வந்தேன், என்னென்னா இந்த வீடியோ ஒருத்தர் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு, பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்து முடிச்சு ஆஃப் பண்ணுறாரு. ஒரு இடத்துல அதே மாதிரி வரும்போது அவர் மெய் செலுத்து போனார். இந்த மந்திரம் தரக்கூடிய முதல்ல மந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நிறைமொழி மாந்தர்தம் ஆணையர் கிளர்ந்த அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தொல்காப்பியம் ஒரு விஷயம் சொல்லுது. மந்திரம்னா என்னன்னா, நிறைவாக வாழ்ந்த மனிதர்களுடைய உள்ளத்திலிருந்து எழுந்தது தான் மந்திரம். அப்போ நிறைவான மனிதர்கள்னா யார் அப்படின்னா, இறைவனை கண்ணார கண்டவர்கள் தான் நிறைவான மனிதர்கள். அப்படி ஒரு மகான் கொடுத்தது தான் நம்மளுடைய இந்த மகாமந்திரம். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தன் உண்டு கவலை. இதை மனமுருகி யாரு உண்மையாலுமே முருகனை நினைச்சு சொல்றாங்களோ இந்த மந்திரம் மெய்ப்பிக்கக்கூடிய அந்த வரிகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அடையாளம் அவர்களை சூழ்ந்து கொள்ளுது. அது இன்னைக்கு நான் இப்ப நீங்க கேட்ட மாதிரி எனக்கு ஒரு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்தது, உண்மையாலுமே இது நடக்குமா அப்படின்னு. கண்கூட பார்த்தேன். என்னன்னா, ஒரு சமீபத்தில் ஒரு மனச்சோர்வு இருக்கும்போது முருகனை விட்டு விலகிற மாதிரிலாம் தோணுதே அப்படின்னு சொல்லும்போது, திடீர்னு பார்த்தோம்னா இந்த மந்திரம் நான் சொல்லிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, முருகன் இருக்கிறார் அப்படின்னு. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோன்னா என்ன வருது அப்படின்னா, என்னுடைய கேள்வி, முருகன் நம்மளை விட்டு விலகிறாரோன்னு. அங்கிருந்து ஒரு பதில் வருது, முருகனுடைய படம் போட்டு, நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை. அப்போ இது என்னன்னா, நம்ம இந்த நடைமுறை வாழ்க்கையில இந்த மந்திரம் இன்னைக்கும் பல முருக பக்தர்களுக்கு பெரிய பக்க பலமா இருக்கு. ஒரு மனுஷனுக்கு காசு தராதத, பணம் தராத, உறவு தராதத, இந்த உலகத்துல எதுவுமே நிறைவு செய்ய முடியாத உள்ளுக்குள்ள அந்த அழுத்தம், அந்த ஆழ்மனது ஏக்கத்தை இந்த மந்திரங்கள் தான் நிறைவு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய தைரியம் முருகன் ஒவ்வொரு நாளும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. அது சாஸ்வதமான உண்மை. சார், சமீபத்தில் நான் பாம்பன் சுவாமிகள் கோவிலுக்கு போயிருந்தேன். அப்போ என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, சண்முக கவசம் நான் தொடர்ந்து படிக்கலாமா? ஏன்னா எனக்கு அதில் இருக்க வார்த்தைகள் எல்லாமே சரியாக சொல்ல வரல. ஆனால் எனக்கு முருகனை பற்றின ஏதோ ஒரு சினிமாவில் வந்த பாடல்கள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் இது படிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாடல்களாக நான் தினமும் கேட்கலாமா, பார்க்கலாமா, இல்லை நான் பாடலாமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு இதுக்கான விடை தெரியல. கண்டிப்பா உங்களுக்காக நான் இதை முருக பக்தர்கள் யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதுக்கான பதில் என்ன சார்?
நம்மளுடைய தர்மத்தில் நான் அதுவும் குறிப்பாக முருக வழிபாட்டில் எப்பவுமே வந்து ஒவ்வொரு பக்தனும் சுவாமியை கும்பிட்றதுக்கு ஒரு தகுதி தேவைப்படுது. அந்த தகுதி எது தரும்? உடல் தான் தரும். முதல்ல உடல் நல்லா இருக்கணும், உள்ளம் நல்லா இருக்கணும். ஏன்னா சாமிகிட்ட போகும்போது இப்போ உதாரணத்துக்கு காய்ச்சலாக இருக்குது உடம்பு அப்படின்னா நம்மளால் சாமி கும்பிட முடியாது. அப்போ ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆரோக்கியத்தை யார் தர முடியும்? சாமி தான் தர முடியும். அதனால தான் நம்மளுடைய சமயத்தில் சொன்னாங்க, சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி முருகான்னு நினச்சி அன்னதான முருகனுக்கு அரோகரான்னு எடுத்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வரைக்கும் அது சாதம். அன்னதான முருகனுக்கு அரோகரான்னு சாப்பிடும்போது பிரசாதம், அது உள்ளே போகும்போது மருந்தாக மாறுது. அப்போது நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்பு ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, இது என்னப்பா ஒன்று இப்போ பல்லு வலியெல்லாம் ஒரு விஷயமானு கேட்டால் அவன் சொல்லுவான், வந்தால் தான் தெரியும் அப்படின்னு. உடம்புல ஒரு சின்ன பல்லே வந்து பல்லு இல்லாதப்போ தான் நாக்கு தொட்டு தொட்டு காட்டும், ஓ இங்கே ஒரு பல்லு இருந்தது இல்லைன்னு. அப்போ ஒவ்வொரு உறுப்பும் ரொம்ப முக்கியம். அந்த உறுப்பை பாதுகாக்கிறதுக்காக நம்மளுடைய அருளாளர்கள் என்ன பண்ணாங்க, கவசம்னு ஒன்று உருவாக்குனாங்க. என்ன கவசம்? கண்ணுக்கு தெரியக்கூடிய எல்லா கவசமும் என்னைக்கோ ஒரு நாள் காணாமல் போயிடும். மந்திரமயமாக முருகனுடைய கவசம், முருகனுடைய ஒவ்வொரு வேலும் ஒவ்வொரு அங்கத்தை காக்கட்டும்னு பாலதேவராய சுவாமிகள் சஷ்டி கவசம் எழுதினாங்க. அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்பையும் இந்த வேல் காக்கட்டும்னு. அதே மாதிரி பாம்பன் சுவாமிகள் என்ன பண்ணார், அவருக்கு வந்த ஒரு உடல் நோய் நீங்க பெற்று அதுக்கு காணிக்கையாக யாருக்கு உடம்பு சரியில்லாமல் போனாலும் இந்த கவசம் மருந்தா இருக்கணும்னு சொல்லி அண்டமாய் அவனியாயின்னு சொல்லி தொடங்கக்கூடிய சண்முக கவசத்தை ஏற்றினார். அது எவ்வளவு ஆற்றல் வாய்ந்ததுன்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய அன்பர்கள் நான் சொல்லின்னு சொல்லக்கூடாது, சுவாமியினுடைய அருளால் அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, வேல்மாறனும் சண்முக கவசம் தான். சண்முக கவசம் பாடினால் இருதய நோய் நீங்கி ஹாஸ்பிட்டலில் இருந்தவர் இருதய நோயினால் ஆப்ரேட் பண்ணுறாங்க, கடைசி ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க, வெளியே உட்காந்து சண்முக கவசம் தான் பாடினாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து ரொம்ப சீரியஸு, ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க, சண்முக கவசம் பாடிட்டு போகிறாங்க, போய் நல்லபடியாக சிகிச்சை முடிஞ்சு வந்து நல்லா இருந்தாங்க. சண்முக கவசம்ங்கிறது இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய மாமருந்து. உடம்பு நோய்க்காக, உடம்பு நோயும் சரி உள்ள நோயும் சரி சண்முக கவசம் பாடினால் நிச்சயமாக முருகனுடைய வேல் நமக்கு கவசமாக வரும், அனுபவபூர்வமாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி கந்தகுரு கவசம்னு ஒன்று இருக்குது, அதுவும் அதே மாதிரி தான். அதில் வந்து சொல்லக்கூடிய அவ்வளவு தத்துவம் இருக்கும். அன்பே முருகன் அன்பே முருகன்னு திருப்ப வரும். அதில் ஒவ்வொரு வரியும் அவ்வளவு மந்திரமானது. வேல்மாறல், சண்முக கவசம், கந்தகுரு கவசம், கந்தசஷ்டி கவசம், இதெல்லாம் வந்து தினமும் பாராயணம் பண்ணலாம். அதுக்கு எந்த நியமமும் கிடையாது. மனசு தூய்மையும் உடல் தூய்மையும் இருந்தால் போதும், தாராளமாக பாராயணம் பண்ணலாம். கண்டிப்பாக சார். நம்ம இப்போ வந்து வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. நம்ம யார் எடுத்துக்கிட்டாலும் கஷ்டப்படுற நிலைமைன்னு ஒன்று இல்லை. எல்லாருக்கும் சம்பளம் அப்படின்றது ஒரு நல்ல சம்பளமாக இருக்குது. எல்லாரும் ஒரு அளவுக்கு மிடில் கிளாஸ் அப்படின்ற அதாவது கஷ்டப்படுற நிலையிலேருந்து மிடில் கிளாஸ் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா முன்னைய விட இப்போ தான் கடவுள் பக்தி எல்லாருக்குமே அதிகமாக இருக்குது. எல்லாரும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, தினமும் கடவுள் படம் வைக்கிறவங்க என் கான்டாக்டில் ஒரு 200 பேர் இருந்தாங்கன்னா 150 பேர் இருக்காங்க. இது ஏன் சார்? எல்லாரோட ஸ்டேட்டஸ் மாறுது, ஆனால் இப்போ தான் எல்லாரும் கடவுளை நோக்கி ஓடுறாங்க. இது எதனால சார்? இது ஒரு அற்புதமான கேள்வி. என்னென்னா, ஒரு போன தலைமுறை வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய தேவை என்னவா இருந்ததுன்னா சாப்பாடு. பஞ்சத்தில் இறந்தவங்க நிறையா பேர். நம்ம பாட்டியெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இட்லியே வந்து தீபாவளிக்கு சுடுறது ஏன் அப்படின்னு. அப்போ சாப்பாடுங்கிறதே கிடைக்காத ஒரு தலைமுறையாக தான் ஒரு குறிப்பிட்ட தலைமுறை இருந்தது. படிப்பு ஒரு குறிப்பிட்ட தலைமுறைக்கு கிடைக்கல. இந்த மாதிரி வசதியான வாழ்க்கையே ஆனால் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு சாப்பாடு, வசதியான வாழ்க்கை, பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு தேவை எல்லாம் வந்துருச்சு. அப்போ இன்னைக்கு இருக்கிற மக்களுடைய தேவை என்ன தெரியல. அந்த தெரியாதங்காட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்து இந்த வாழ்க்கையில் இன்னமும் சுகத்தை தேடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இன்னமும் தேவைன்னு. இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான மக்களுடைய பணம் எங்கே முழுசாக போய் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐக்கு தான் போகுது. ஏன் போகுது அப்படின்னா, அதை நான் தவறு சொல்ல, வீடு கட்டியிருப்பாங்க, இது கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த வீட்டுக்காண்டியே மொத்த வாழ்க்கையும் 35 வருஷம் 40 வருஷம் 45 வருஷம் ஒருத்த இஎம்ஐ கட்டணும்னா வேற வழி என்ன, போய்த்தான் ஆகணும். அப்போ அதை சம்பாதிக்கணும்னு வேலைக்கு போகிறான். வேலையை விடவும் முடியல, அவ்வளவு ப்ரெஷரு. அந்த ப்ரெஷரில் என்ன பண்ணுறான் அப்படின்னா கவலையை மேற்கொண்டு இது பண்ணிக்கிறான். அந்த ப்ரெஷர்னால நோய் வருது. இப்படி
தன்னுடைய தேவைக்கு மேலே ஒவ்வொன்றையும் சேர்த்து சேர்த்து சுமக்க முடியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே விரக்தி வரும்போது அவனுக்கு அவனுடைய உறவுகள்னாலையும் ஆறுதல் சொல்ல முடியல, யாருனாலையும் சொல்ல முடியல. அல்டிமேட் ஒரு மனுஷனுக்கு தாங்க முடியாத கஷ்டம் வந்தால் தன்னை விட மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு அவன் ஓடத்தான் செய்வான். அதனால தான் இன்னைக்கு கடவுளை நோக்கி ஓடக்கூடியது என்னன்னா, உள்ள அந்த சந்தோஷத்தை மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வராங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அறம், பொருள், இன்பம், வீடுன்னு 4 வச்சாங்க. இந்த அறம், பொருள், இன்பம் இதில் எது இதானாலுமே ஒருத்தனால சந்தோஷமா இருக்க முடியாது. அறம்னா என்னன்னா, தன்னை சார்ந்த ஒரு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் அவன் செய்யக்கூடிய ஒரு நல்லதுன்னு வச்சுக்கலாம், கடமைன்னு வச்சுக்கலாம். அந்த கடமை இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த அதுக்காண்டியே மொத்தமா போற இது வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அறம், பொருள். பொருள்னு சொல்றது என்னன்னா, காஞ்சி மகா பெரியவர் சொல்லுவார், ஏன் துன்பம் வருது அப்படின்னா, மகா பெரியவர் சொல்றார், என்னைக்கு நம்ம சாப்பாட்டில் அதிகமான நேரத்தை ஒதுக்க ஆரம்பிக்கிறோம், வெளியே போய் தேடி தேடி போய் சாப்பிட்றோம், நிறைய சினிமாவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம், இந்த கேளிக்கை எல்லாம் குறைச்சிட்டு உனக்கு போக மிச்சம் இருக்கிறதுல ஒரு பங்காவது அடுத்தவனுக்கு கொடுங்கிறார். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி பண்ணுறோம்? காஞ்சி மகா பெரியவர் அதான் சொல்கிறார், துன்பத்துக்கு எது காரணம்? உன்கிட்ட சேர சேர துன்பம் வரும். மகா பெரியவர் சொல்கிறார், என்னைக்கு நீயே சமைச்சு நீ சாப்பிட ஆரம்பிக்கிறே சாப்பாட்டில் ருசி போயிருங்கிறார். எவ்வளோ பெரிய உண்மை! ருசி போயிடுச்சு அப்படின்னாலே முக்காவாசி இது போயிடும். அதுக்கப்புறம் உண்மையை தேட சொல்லும். உனக்கு ரொம்ப எளிமை, ரொம்ப ஆடம்பரமாக வச்சுக்காது, எளிமையான உடையை பயன்படுத்து. ஒரு இடத்துக்கு நடந்து தான் போக முடியும்னா நடந்தே போ, சௌகரியத்தை குறை, அதில் ஒரு பங்கு தர்மத்தை பண்ணு. ஏன் உனக்கு கஷ்டம் வருதுன்னா, போன ஜென்ம கர்மாவனால வருது. அந்த கர்மாவை கழிக்கணும் அப்படின்னா தர்மம் தான் ஒரே வழி. தர்மம் பண்ணணும் என்ன பண்ணும்? உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வச்சுக்கோ, அறம் வச்சுக்கோ, பொருள் வச்சுக்கோ, நிச்சயமா வேணும். சம்பாதிக்காம யாரும் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் இது தாண்டி அதுக்கடுத்து இன்னொன்று இன்பம். அந்த இன்பம் இது 2 சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவன் குடும்பம், குழந்தைங்க, மனைவியோட சந்தோஷமா இரு. அதுக்கடுத்து இன்னொன்று இருக்கு, வீடுன்னு ஒன்று இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி மனுஷனுக்கு ஒன்று தேவைப்படுது, அந்த ஆத்ம சந்தோஷம் தேவைப்படுது. அந்த சந்தோஷம் தரக்கூடியது மொத்தம் ரொம்ப ரொம்ப கம்மி, கலை, இலக்கியம், ஆன்மீகம். இதில் என்னன்னா, நம்ம மக்களுக்கு இதில் எதுலேயுமே ஆர்வம் கிடையாது. இதில் ஏதாவது போனால் தீர்வு கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. இதில் போகணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ருசி வரணும், அதில் ருசி வரணும். ஆன்மீகத்தில், கலையில், இலக்கியத்தில் அதுக்கெல்லாம் போனால் மட்டும்தான் மனிதனுடைய துன்பத்தினுடைய விடுதலை கிடைக்கும். அதுக்கு கோவிலில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறனாலையோ கோவிலுக்கு போகிறதுனாலையோ கிடைக்காது. அதை தேடி நம்ம உணர்ந்து உணர்ந்து உள்ளுக்குள்ளே ட்ராவல் ஆரம்பிக்கணும். வெளியே போகிறத விட உள்ளுக்குள்ளே பண்ணணும். அந்த உள்ளுக்குள்ளே கிடைக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆத்ம விடுதலை தான் அப்படி ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அவன் பார்க்குற அத்தனையுமே அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதை தான் நம்ம ஆன்மீகம் சொல்லுது. அதைத்தான் கடவுள்னு சொன்னாங்க. கடவுள் எங்கே இருக்கிறார்? கடந்து உள்ளே இருக்கிறார். அந்த உள்ள டிராவல் பண்ணுறதுக்காக தான் கோவில், உள்ள டிராவல் பண்ணுறதுக்காக தான் இத்தனை மந்திரங்கள், வேதங்கள், இத்தனையும் உள்ளுக்குள்ளே கண்டடைய வேண்டியது ஒன்று இருக்குது. அதை கடைசி வரைக்கும் ஒரு மனுஷன் பார்க்கல அப்படின்னா, அதனால தான் 60 வயசில் ஒரு தாத்தா இருக்கிறாரு, சாக போகிற நிலைமையில் இருக்காரு, நீங்கள் நல்லா வாழ்ந்தீங்களான்னு கேட்டால் என்னத்தான் வாழ்ந்தோம், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சவனும் அதுதான் சொல்கிறான், தெருவில் இருக்கவனும் அதுதான் சொல்கிறான். அப்போ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு தேவை இருக்குது. அந்த தேவை ஆன்மீகம் பூர்த்தி பண்ணும். அப்படி ஆன்மீகத்தை நோக்கி மக்கள் போனாங்கன்னா நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய நல்ல தேடலாக இருக்கும். ஓகே சார். அப்படி என்னதான் ஆன்மீகத்தை நோக்கி ஓடினாலும் நிறைய கடவுளை கும்பிட்டுட்டே இருந்தாலும் சதா கடவுளை கும்பிடுறவங்களும் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. சமீபமாக நான் இப்போ நான் ஆன்மீகத்தில் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன், நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், கடவுள் தான் கதினும் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கூட அவங்க பிரச்சனை தீர்ந்த மாதிரி தெரியலையே சார். அடுத்தடுத்த நாள் இன்னும் பிரச்சனை அதிகமாயிட்டே தான் இருக்கு, ஆனால் அவங்களுக்கான தீர்வு கிடைக்கலையே சார். நிச்சயமா நம்மகிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பழக்கம் என்னன்னா, பிரச்சனை வந்ததுக்கப்புறம் கடவுளை கும்பிடுவோம். அதில் பிரச்சனை திடீர்னு ஒன்று தீர்ந்ததுக்கப்புறம் தீவிரமாக இது பண்ணிக்குவோம். அந்த தீவிரமாக போகும்போது என்ன ஆகுனா பிரச்சனை அதிகம் ஆகிற மாதிரி தெரியும். இல்லைனாலுமே பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். என்கிட்டயே நிறையா பேர் கேட்டிருக்காங்க, முருகனை கும்பிட்டதுக்கப்புறம், நேற்று ஒரு ஃபோன் கால் வந்தது, முருகனை கும்பிட்டதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் இவ்வளவு பிரச்சனை வருது. நான் கேட்டேன், முருகனை கும்பிடாமல் இருந்தீங்கன்னா இல்லை பிரச்சனைலாம் வந்திருக்காதான்னு கேட்டேன். மனசு அப்படி சொல்லும், ஓ இப்படியெல்லாம் பிரச்சனை வருதுன்னு. அதுக்கு தான் கர்ம பலன்னு ஒன்று இருக்குங்க, கர்ம வினை. இந்த பக்தியில், ஆன்மீகத்தில், முருக வழிபாட்டில் என்ன தெரியும் அப்படின்னா, பிரச்சனையை, கர்மாவை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலை வரும். அப்படி உங்களுக்கு அந்த மனநிலை வரலன்னா முருகன் மேலே தப்பு இல்லை, நீங்கள் பண்ண பூஜை உங்களுடைய தேடுதலில் தப்புன்னு அர்த்தம்.
இன்னைக்கு எனக்கு இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ பேசுறீங்களோ உங்களுக்கு கஷ்டமே வராதா அப்படின்னு. என்கிட்டயே கேட்டாங்க. எனக்கு கஷ்டம் வரத்தான் செய்யும், ஆனால் எனக்கு தெரியும் கஷ்டம் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி முருகா நீ இருக்க பார்த்துக்குவேன், எனக்கு அது தெரியும். ஏன் அந்த கஷ்டம் வந்ததுங்கிற புரிதல் நம்மளுக்கு ஆன்மீகம் கொடுக்கும். அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கை. நம்மளுடைய தர்மம் அதான் சொல்றது. எப்படி இந்த உடல் வந்தது, எப்படி இந்த உயிர் வந்ததுங்கிற கொஞ்சம் பிரச்சனை இருந்தால் தெரியும் ஏன் நம்மளுக்கு இந்த கஷ்டம் வருதுன்னு. ஆமாம், கஷ்டத்தை என்னைக்கு ஒருத்தன் அக்செப்ட் பண்ணிக்கிறானோ அன்னைக்கே பாதி துன்பம் போயிடும். அவன் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் தான் தவிக்கிறான். எனக்கு எப்படி இது வந்தது, எனக்கு எப்படி இது வந்தது, முருகரை நான் கும்பிடுறேன் எனக்கு மட்டும் கஷ்டம், எனக்கு மட்டும். அவன் முருகனை கும்பிடவே மாட்டேன், அவன் சந்தோஷமா இருக்கான், விழுந்து விழுந்து நான் கும்பிடுறேன். இப்ப முருகன் திடீர்னு உங்ககிட்ட கேட்கிறார், நான் இன்னைக்குப்பா உன்னை கும்பிட சொன்னேன்னு கேட்டார், நம்ம என்ன பண்றது? எதுக்கு கும்பிடுறோம்னா என்னுடைய ஆத்ம சந்தோஷத்துக்காக, பிரச்சனையை தீர்றதுக்காக இல்லை. அப்ப பிரச்சனை தீரவே செய்யாதான்னு கேட்டா நிச்சயமா தீரும். எப்ப தீரும்னா கர்ம வினை தீரும் போது அது தீரும். அதுக்காக வழிபாடு கிடையாது. அதை நான் எல்லா பேட்டிகள்லையும் எல்லா இதுலையும் சொல்றேன். பிரச்சனைக்காக தயவு செஞ்சு சாமிகிட்ட போகாதீங்க, அது ஆரம்ப நிலை. ஆனா அதுக்காக நான் வழிபாடு மட்டும்தான் பண்ணுவேன் பிரச்சனைக்காண்டி. ஆனா அந்த வழிபாட்டுல பண்ண ஒரு விஷயம் புரியும். என்னன்னா பிரச்சனைக்கான சாவி தீர்வு நம்ம கிட்ட வரும். அந்த சொல்லுவாங்கல்ல, சாவி கிட்டயே வச்சுட்டு ஊர் பூரா தேடின மாதிரி அந்த தெளிவு நம்மளுக்கு வரும். தெளிவு தான் ஆன்மீகம். தெளிவு குருவின் திருமேனி காணல்னு சொல்றாங்க. அந்த தெளிவை ஆன்மீகம் கொடுக்கும். அப்படி கொடுக்காம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எதை பத்தியுமே இல்லாம திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு, செவ்வாய்க்கிழமை துர்க்கையம்மனுக்கு, புதன்கிழமை விநாயகருக்கு, வியாழக்கிழமை குரு பகவானுக்கு, சாய்பாபாவுக்கு, வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு, சனிக்கிழமை வெங்கடாச்சலபதிக்கு, எதிரியுமே எதையும் புரிஞ்சுக்காம வாரம் பூரா தேடிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் வெளியே மட்டுமே தேடிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அர்த்தம் இல்லாம பண்றதுன்னு அர்த்தம். அர்த்தத்தோட ஒரு நாள் பண்ணாலும், இப்ப திருப்புகழ் பாடுறோம், திருப்புகழ் பாடும்போது நம்மள அறியாம உடம்பு, அருணகிரிநாதர் சொல்றார், இறந்தே விட்டது உடம்புங்கிறார், என்னை இழந்த நலம்ங்கிறார். என்னைவே இழந்ததுக்கு அப்புறம் அங்க எங்க போய் என்னுடைய உலக நினப்பு இருக்கும்? என்னைவே இழந்ததுக்கு அப்புறம் எப்படி என்னுடைய பிரச்சனைகள் ஞாபகம் இருக்கும்? அந்த நிலைமைக்கு போனதுங்களுக்கு பிரச்சனை வருமானு கேட்டால் சத்தியமா வராது. அப்படியே வந்தாலும் அது பொருட்டா இருக்காது. எல்லாம் முருகன் பார்த்துக்குவார். அதுதான் இங்க கேப்.